محمد نبينا بنور هادينا من مكة. என்ன பேர் இல்லை, படைக்கு சொல்ற ஜெய்ஷ். கஷ்டமான படைக்கு என்ன சொன்னேன்? ஒரு சூறா ஓதி காட்டி சொன்னேன் நேற்று. என்ன சூறா? இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. ஜெய்ஷுல் உஸ்ரா, வறுமையுடைய படை என்று பெயர் வந்துச்சுது. ஏனெண்டா அவ்வளவு கஷ்டமான படை. அது மட்டும் இல்லை, குடிக்க தண்ணி இல்லாமல் ஒட்டகத்தை அறுத்து அதிட அந்த உணவு குழாயில் அது சேமித்து வச்சிருக்கக்கூடிய இறைப்பையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிற அளவுக்கு நிர்பந்தம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோடு சேர்ந்து தபூக்கை நோக்கி போகக்கூடிய இடத்துல ஹிஜ்ர் என்ற ஒரு ஊரை தாண்டி போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல பெரிய கிணறு ஒன்று இருந்துச்சு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? டக்குன்னு அவங்களோட வாளிகளை போட்டு தண்ணி அள்ள ஆரம்பித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே யாரும் தண்ணி எடுக்க வேணும். சஹாபாக்கள் கடுமையான தாகம். நபி அவங்க சொன்னாங்க, யாரும் இங்கே தண்ணி எடுக்க வேணும், ஏனென்றால் இதுதான் சமூத் கோத்திரத்தினர்கள் அழிக்கப்பட்ட இடம். இதுதான் சமூத் கூட்டம் அழிக்கப்பட்ட இடம் இது. எனவே அந்த தண்ணியை நீங்கள் பாவிக்க வானம், எடுக்கவும் வானம், குடிக்கவும் வானம் என்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த நாங்கள் போகிற இடம்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகம் தண்ணி குடித்த கிணறு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் எங்களுக்கு வரும், நாங்கள் அதில் தண்ணி குடிச்சு கொள்ளுவோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி கடைசியாக தபூக்கில் போய் திறங்குறாங்க. எல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 15 நாள் பயணம். 15 நாள் பயணம். தபூக்கில் போய் இறங்கினா தபூக்கில் ஒரு நீர் ஊற்றி இருக்குது. அதில் கொஞ்சம் தான், ஒரு சொட்டு சொட்டாகத்தான் நீர் வடிஞ்சு கொண்டிருக்குது. தபூக்குடைய நீர் ஊற்றுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு டொட்டா சேருங்க, சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணியால் நபி அவங்க முகம் கழுவினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கழுவினாங்க. அன்பு நபியுடைய முகமும் கையும் கழுவப்பட்ட தண்ணி. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து வரோம், நபி ஆக பரக்கத்தான மனிதர், தொட்டதெல்லாமே பரக்கத்தாகுது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகமும் கையும் கழுவப்பட்ட தண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ இதை தபூக்குடைய நீரூற்றுல இந்த பரக்கத்தை கொண்டு வைத்து ஊற்றுங்க. அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி, நபி அவங்களோட முகம் கை கழுவப்பட்ட தண்ணி அந்த நீரூற்றில் ஊற்றினத்துக்கு பின்னால் நீர் பெருக்கெடுத்து ஓடுது. சஹாபாக்கள் அவங்களோட எல்லா தேவைகளையும் முடிச்சு கொண்டாங்க. இப்போ அங்கே ரோமர்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்க ரோம்லேருந்து வெளியாகல, எல்லாம் ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்தி கேள்விப்பட்டிருச்சுது, முஸ்லீம் படை எங்களுக்கு முந்தி வந்து நின்றுட்டாங்க, நாங்கள் முஸ்லீம்கள் அடிக்க போகிறோன்னு தான் சொன்னோம், இன்னும் வெளியாக கூட இல்லை, அவங்க எங்களுக்கு முந்தி வந்து நின்றுட்டாங்கண்டா. பெரிய ஏற்பாட்டோட வந்திருக்கிறாங்க. அட்ரஸ் இல்லாமல் பெய்த்துடுவோம் நாங்கள், அதை சொட்டி சத்தம் போடாமல் சப்சுப்பண்டு அடக்கி கொண்டு ஊருளுக்கே நிம்மதியாக இருந்துட்டு போவோம் என்று. ஏனண்டா ஏற்கனவே ரோமர்களோடு நடந்த யுத்தம் என்ன? முஅத்தா, மாஷா அல்லாஹ், முஅத்தா யுத்தம். எத்தனை ரோமர்கள்? 2 லட்சம் பேர். முஸ்லிம்கள் ஜஸ்ட் 3000. ஆனால் யார் வெத்தின? முஸ்லிம்கள் வெத்தின. இனி இப்படி இருக்கத்தக்கன நாங்கள் யுத்தத்துக்கு படையெடுப்போம் என்று சொன்னதோடு முஸ்லிம்கள் எங்களுக்கு முந்தி ரெடியாகி தபூக்கில் வந்து படையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்கண்டா, நாங்கள் மோதினோம் என்றா அட்ரஸ் இல்லாமல் போய்த்துடுவோம். எனவே அங்கே ரோமர்கள் சேர்த்து வச்ச படை வீரர்கள் எல்லாம் செதறி ஓடினாங்க. வானம் பாப்பா இந்த யுத்தம் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு பெரும் புகழ் கிடைச்சிருச்சு. யுத்தம் செய்யவே இல்லை, காயம் ஏற்படவும் இல்லை. முஸ்லிம்களுக்கு உலகெங்கும் பெரும் புகழ். ரோமர்கள் பயந்துட்டாங்க. என்ன, ரோம் வந்து அந்த காலத்தில் வல்லரசு, அதுதான் சூப்பர் பவராக இருந்துச்சு. ரோமர்களோட யுத்தம் செய்கிறது தற்கொலைக்கு சமம் என்று சொல்லுவாங்க. அப்படியான ரோமர்கள் யுத்தத்துக்கே போகாமல் பயந்துட்டாங்களே. முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிது. யுத்தம் செஞ்சிருந்தாலும் இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்குமான்னு தெரியும். யுத்தம் செஞ்சிருந்தாலும் இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்குமான்னு தெரியும். முஸ்லிம்கள் அமோக வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இருந்து பார்த்தாங்க. 7 மண்டா வரட்டும், 1-2 நாள் இல்லை, 20 நாள் மதீனாவுடைய ஃபோர்ஸஸ் போய் நிற்கிறாங்க. ஆனால் 20 நாளும் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் வராங்க. மிகப்பெரியதொரு புகழ். இப்போ பார்த்தாங்க
ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இருந்த சின்ன சின்ன அரசுகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூது அனுப்புகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களோடையும் என்னமாலும் ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுக்கொண்டா நல்லம் இல்லையா? எங்களோடையும் என்ன சரி எக்ரிமெண்ட்டை போட்டுக்கொண்டு நாங்கள் என்னமாலும் வரியை கட்டுறோம், டெக்ஸ் பே பண்ணுறோம், எங்களோட மதீனாவுடைய அந்த அந்த கவர்மெண்ட்டுகளுக்கும் அவங்களோட அந்த கண்ட்ரோலுக்கும் எங்களையும் சேர்த்துக்கொள்கிறீங்களா என்று அவங்களாகவே இறங்கி வந்து என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒவ்வொரு பெரும் என்ன அரசுகள் எல்லாம் கூப்பிடுறாங்க, எங்களோட எக்ரிமெண்ட் செஞ்சு கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்கு டெக்ஸ் பே பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு டெக்ஸ் கட்டுறோம் நாங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு சிற்றரசுகளும் அவங்களாகவே முன் வந்து டெக்ஸ் கட்டுறாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி யுத்தம். இதுதான் எது? தபூக்குடைய யுத்தம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 50 நாள் செலவாகிச்சு யுத்தத்துக்கு. போகிறதுக்கு 15 நாள், வாரதுக்கு 15 நாள். எத்தனை நாள்? 30. அங்கே 20 நாள் ஸ்டே பண்ணினாங்க. எனவே மொத்தம் 50 நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. ஹைரன். இப்போ பெரும் வெற்றி வாகை சூடி மதீனாவை நோக்கி வரும் பொழுது எங்கெங்கேயாலும் ஒன்றொன்று அடக்கிற நேரம் இன்னொன்று கிளம்புறதானே. குறைஷிகள் அடக்கிட்டு வந்தால் யகூதிகள் கிளம்பின, அவங்களை அடக்கினா ரோமர்கள் கிளம்பின. இவங்களையும் அடக்கிட்டு வரும் பொழுது மதீனாவில் கொஞ்சம் முனாஃபிக் கூட்டம் இருந்தாங்களே, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க முகத்தை மறைச்சு கொண்டு இவங்க ஒரு குரூப் செட் ஆகினாங்க, ரசூலுல்லாவை கொலை செய்யுது. எவ்வளவு பட்டும் இன்னும் அவங்களுக்கு மண்டையில் உரைக்கலையே, இத்தனை இவ்வளோ லட்சக்கணக்கு சேர்ந்து ரசூலுல்லா ஒன்றும் செய்யலாம், நாங்கள் ஒரு 10-20 பேர் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்ற புத்தி அவங்களுக்கு வரல. என்ன செய்கிறாங்க, வெறும் 12 முனாஃபிகீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யணும் என்று அவங்களோட முகத்தை மறைச்சு கொண்டு நபி அவங்க தபூக்கில் இருந்து மதீனாவை நோக்கி போகிற நேரம் இஸ்லாமிய படை வருகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தனித்து பயணிக்கிறாங்க. நபி அவங்களோட ஒட்டகத்தை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் இழுத்துட்டு போகிறாங்க, ஒட்டகத்தை பின்னால் இருந்து தட்டிட்டு போகிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத்துல் யமானி, யமன் தேசத்தை சேர்ந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தட்டிட்டு போகிறாங்க. இந்த முனாஃபிகீன்கள் 12 பேரும் இந்த 3 பேரையும் டார்கெட் பண்ணி, ரசூலுல்லா ஒட்டகத்தை இழுத்துட்டு போகிற அம்மார் அலி, பின்னுக்கு போகிற ஹுதைஃபா அலி, 3 பேரையும் டார்கெட் பண்ணி வட்ட பண்ணி இதாக்க பார்த்தாங்க. ஆனால் நபி அவங்களோட ஒட்டகத்தை முன்னுக்கும் பின்னுக்கும் ஓட்டிட்டு போகிறவங்க உஜாரைக்கிறாங்க. எங்களுக்கு கொஞ்ச நேரம் தடமாறி பார்க்குறாங்க, இதுக்கு மேல் ஒன்றும் செய்யலாம், நாங்கள் ஓடிடுவோம் என்று என்ன செய்கிறாங்க, முகத்தை மறைச்சி கொண்டு வந்தாங்க. எடுத்தாங்க ஓட்டத்தை, ஓடி போயிட்டு அங்கால சுற்றி இங்கால சுற்றி முஸ்லீம் படையுள்ளுக்கே வந்து ஜாயிண்ட் ஆகி கொண்டாங்க. முஸ்லீம் படைகளோடையே என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வந்தவங்க யார் 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 12 பேர்டையும் நேம் லிஸ்ட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வந்தது முகத்தை மூடி நபியவங்க அந்த நேம் லிஸ்ட்டை சொன்னாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இதனால தான் ஹுதைஃபத்துல் யமானிக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, சாஹிபுஸ் சிர். ரசூலுல்லாவுடைய சீக்ரெட் விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் யாரு? ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட தான் அந்த சீக்ரெட், அந்த முனாஃபிகீன்களுடைய லிஸ்ட் இருந்துச்சு. வந்தவங்களோட லிஸ்ட் மட்டும் இல்லை, யார் யார் முனாஃபிகீன்கள் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க தெரியுமா, ஹுதைஃபத்துல் யமானிட்ட தானே முனாஃபிகீன்கள லிஸ்ட் இருக்குது. அவங்க ஒரு ஜனாசா நடந்து எட்டி பார்ப்பாங்க, ஹுதைஃபா வந்திருக்கிறாரா, அப்போ இவர் முனாஃபிக் இல்லை, எனக்கும் கலந்து கொள்ளலாம் என்று. உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க, ஹுதைஃபா, ரசூலுல்லாஹ் மௌத், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கேட்பாங்க, ஹுதைஃபா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அந்த லிஸ்ட்டில் ஏண்ட பேர் இருக்குதான். யார் கேட்குறாரு? ஹலீஃபா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். அவர் கேட்குற, ஹுதைஃபா ப்ளீஸ் பண்ணி சொல்லுங்க, அந்த முனாஃபிகீன்கள் லிஸ்ட்டில் ஏண்ட பேரும் இருக்குதா. அவங்க சொன்னாங்க, இது ரசூலுல்லாஹ்வோட சீக்ரெட், சொல்ல இயலாது. இல்லை ப்ளீஸ், நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு அதை மட்டும் தெரிஞ்சு கொண்டா நிம்மதியாக மௌத்தாக போய் தருவேன் என்று. அதுபோல் சொன்னாங்க, நீ இவ்வளோ கேட்குறதுனால சொல்கிறேன், உங்களோட பேர் இல்லை, அவ்வளோதான், வேறு யாரோட பேர் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், உங்களோட பேர் இல்லை. அப்பையும் உமர் அலியோட பேருந்தனை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே, இந்த இவர்கிட்ட கேட்டேன், என்ட பேர் இல்லைன்னு சொன்னார், சில நேரம் என் முகத்தில் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி பட்டு அப்படி சொன்னாரோ தெரியா, நான் மௌத்தா போனால் என் ஜனாசாவை தூக்கிட்டு தொழுவிக்க முந்தி பாரு, ஹுதைஃபா வந்திருக்கிறாரான்னு பாரு. ஹுதைஃபா வந்தில்லைண்டா விளங்கிக்கோ வாப்பா, முனாஃபிக்.
இந்த அளவுக்கு பேணுதல். சுபஹானல்லாஹ். இவங்களுக்கு சொல்றது சாஹிபு சிர், நபி அவங்களோட ரகசிய தோழர் என்று சொல்லப்படுறது. ஹைரன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 9 ரஜபுடைய மாதம் மதீனாக்கு வந்து சேர்றாங்க. இப்போ இதுக்கு போயிட்டு வார நேரம் தான் அல்லாஹ் அந்த மஸ்ஜிதை உடைக்க சொன்னேன். இந்த மஸ்ஜிது நேற்று சொன்னேன், முனாஃபிக்குகள் மஸ்ஜித் காட்டினாங்க தொழுகிறதுக்கா. முஸ்லிம்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுருக்கு. இந்த மஸ்ஜிதுடைய பேர் என்ன? யஅ்ததிருன் ஜுஸூல வருது. வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரா, மஸ்ஜிது திரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. ஹைர். ஹிஜ்ரி 9 ரஜபுடைய மாதம் மதீனாக்கு வந்து சேரும் பொழுது மீண்டும் மதீனாவுடைய சின்னஞ்சிறுசுகள் அதே கவிதை தல அல் பதுரு அலைனா படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைக்கிறாங்க. இந்த போரில் முனாஃபிகீன்கள் யாருமே கலந்து கொள்ளல. கலந்து கொள்ளாதவங்க எல்லாம் முனாஃபிகீன்கள் தான். இன்னும் சில முஸ்லிம்கள் கலந்து கொள்ளல. உண்மையிலே நான் நேற்று சொன்னேனே, அவங்கள்ட்ட வாகன வசதி இல்லை, யா ரசூலுல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு தந்தால் நாங்கள் வருவோம், எங்கள்கிட்ட வந்து கொள்ள வசதி இல்லையே என்று சொன்ன கொஞ்சம் பேரும். மற்றது வேற யாரும் வரல, முனாஃபிகீன்கள் தான் வரல. மற்ற எல்லாரும் கலந்து கொண்ட. ஆனால் ஒரு 3 முஸ்லிம்கள் கலந்து கொள்ளல, 3 சஹாபாக்கள் கலந்து கொள்ளல. ஒன்று கஅப் இப்னு மாலிக், அடுத்தது முராரத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ஹிலால் இப்னு உமையா. இந்த 3 பேரும் முனாஃபிகீன்கள் அல்ல, உண்மையான முஸ்லிம்கள். வசதி இல்லாமல் பின்தங்கவும் இல்லை, நல்ல வசதியும் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கை முடிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் மஸ்ஜிதில் தொழுதுட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக நின்றாங்க. இப்போ இந்த யுத்தத்துக்கு வராத முனாஃபிகீன்கள், அதாவது போகிறதுக்குண்டான வாய்ப்பு வசதி வாய்ப்பு இருந்தும் யுத்தத்துக்கு வராத முனாஃபிகீன்கள் 80க்கும் மேற்பட்டவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரா வந்து யா ரசூலல்லாஹ் நான் வரப்பாத்தேன், எனக்கு இதுதான் காரணமாக இருந்துச்சு. ஒவ்வொரு பொய் காரணங்களை சொல்கிறாங்க. என் வீட்டில் யாரும் இருக்கலை, சரியான ஒரு பிரச்சனை, ஒரு நோய், இப்படி பொய் காரணங்கள். எத்தனை முனாஃபிகீன்கள்? 80க்கும் மேற்பட்ட முனாஃபிகீன்கள் 1 by 1 சொல்கிறாங்க, யாரும் இதை சொல்லித்தான் வரல, இல்லாட்டி ஷுவராக வந்திருப்போம், எங்களுக்கு சரியான கவலை தான் வர கிடைக்காதது. என்ன நுனி நாக்கில் உண்டு, உள்ளத்தில் உண்டு, நயவஞ்சகம். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் மீது சத்தியமும் பண்ற நபி அவங்க நம்பணும் என்று. இனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இதை துருவி இருந்தால் விஷயம் பெருசாக போய்த்திடும். இனி சரி அப்போ சரி நீங்கள் போங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒன்றும் தோண்டலை, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறேன், அல்லாட்டே பொறுப்பு சாற்றேன் உங்களோட விஷயத்தை. என்னமாலும் நான் பெருசாக இதை தோண்டலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோண்டி இருந்தால் பிடிக்கலாம். ஆனால் என்ன, இது எங்களுக்கு ஒரு பாடம். எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளணும் என்றதல்ல. பிள்ளைகள்கிட்டையும் தான் சில கட்டங்கள் தெரியும், ஆனால் பாப்பா தெரியாத மாதிரி இருந்து கொள்ளணும். இப்படியான கட்டங்களும் சமூகத்தில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறாங்க, பொய்ய சொல்லிட்டு அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு சரியான கவலை, நபி அவங்க பாவ மன்னிப்பு தேடினாங்க, நீங்கள் உங்களோட சீக்ரெட் அதை அல்லாவோட நான் விட்டுடுறேன், அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்லி. இப்போ அந்த டேர்னில் 80க்கும் மேற்பட்ட முனாஃபிகீன்கள் போக இந்த 3 பேரும் தட்டமாடுறாங்க. அப்படி முனாஃபிகீன்கள் எல்லாம் போய்த்து அல்லாவுடைய தூதர்கிட்ட என்ன செய்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க, இதுக்கு தான் வரலன்னு. எல்லாம் பச்சை பொய் தான் சொன்னாங்க. இப்போ நாங்களும் போயிட்டு இதே பொய்யை சொன்னால் ரசூலுல்லாஹ் சரி போங்கன்னு அனுப்பிவிட்டுருவாங்க. ஒரு முஃமினுக்கு சோதனைக்குரிய கட்டம், பொய்யை சொன்னால் தப்பிச்சுக்கொள்ளு, உண்மையை சொன்னால் மாட்டிக்கொள்ளும். இந்த 3 பேரும் வந்து முனாஃபிகீன்கள் அந்த சொன்ன மாதிரியே யா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இதுதான் பிரச்சனைனா போங்கன்ட்டிப்பாங்க. இவங்களுக்கு திண்டாட்டம், பொய்யை சொல்லி தப்பிக்கொள்றதா, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்றதா. அல்லாஹ் தான் பார்த்து கொண்டு இருக்கிறானே. அவங்க தடமாறி ஏன்னா ஈமான் இருக்குது, தடமாறி செய்ய வழியில் உண்மையை சொல்லிடுவோம். யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு கண்டா ஒரு பிரச்சனையும் இருக்கல்ல, எங்கட பேரீச்ச மரங்கள் எல்லாம் காய்ச்சி குலுங்கி அறுவடைக்கு இந்த ஆண்டாண்டு இருக்குது, நாங்கள் உண்மையிலேயே இந்த தபூக்கில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கல, அல்லாஹ் மேல சத்தியமா யா ரசூலல்லாஹ் நாங்கள் என்ன நினச்சோம்டா, சரி இவங்க போவட்டும் முந்தி நாங்கள் டக்குன்னு அந்த அறுவடையை செஞ்சுட்டு போய்த்து ஜாயின் ஆகிக்கொள்வோம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையான காரணம். நாங்கள் வேணுமென்று என்ன செய்யலை, பெக்கடிக்கல, போகட்டும் டக்குன்னு இந்த விஷயத்தை முடிச்சுட்டு போயிட்டு சேருவோம் என்று நினைச்சோம். அதுக்கு பிறகு நாங்கள் அறுவடை முடிஞ்சு டயர்டாகி
அது பிறகு யோசித்தோம், சரியப்பா 30,000 பேர் போயிட்டிருக்கிறாங்க, இனி நாங்கள் போகாட்டி விலங்கையா போகுது, நாங்கள் 3 பேர் போகாட்டி விலங்கையா போகுதுன்னு கொஞ்சம் ஒரு சோம்பல் உடைச்சிருச்சது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த 3 பேரோடையும் யாரும் பேசுறதில்லை, யாரும் சலாம் சொல்றதில்லை, யாரும் சலாத்துக்கு பதில் சொல்றதில்லை, யாரும் சிரிக்கிறதில்லை. எத்தனை நாள்? 40 நாள். இவங்களுக்கெண்டா வாழ்க்கை வெறுத்து, என்னடா ரசூலுல்லான்னு முன்னுக்கும் பின்னுக்கும் சுத்தி இருந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட மஜ்லிஸ் இருக்கவும் மேலா, சலாம் சொன்னா யாரும் எந்த சஹாபியும் முகம்தார் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அல்லாஹ்ட தீர்ப்பு வரும் வரைக்கும் பேசுறதில்லை. அவங்க தடமாறுறாங்க, கொஞ்சம் சலாம் சொல்லி பார்க்குறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு சுற்றுறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ சரி ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க இல்லையே, இவங்களுக்கு ஆத்திரம் என்ற ஆத்திரம். இது என்ன எங்களுக்கு பிடிச்ச முசீபத்து, யாரும் பேசுகிறாங்க, ஒரு நரக வாழ்க்கை அவங்களுக்கு, அப்படி கஷ்டம் நெருக்கடியில் வாழ்கிறாங்க. ஏன்னா எல்லாரோடையும் சகஜமாக புழங்கிட்டு இருந்தவங்க யாரும் பேசுறதில்ல, சிரிக்கிறதில்ல, சலாம் இல்லை, சலாத்துக்கு பதில் இல்லை, ஃபேஸ் பண்ணுறதில்ல, சுற்றி தடமாறி 40 நாள். 40 நாளைக்கு பின்னால் அல்லாஹ் என்னது வகை என்னண்டு பேச சொல்லி இல்லை. இப்போ வைஃபோடையும் பேசப்படாது. எப்படி 40 நாள் யாரோடையும் பேசப்படாது. அடுத்த கட்டளை வைஃபோடையும் எந்த தொடர்பும் இல்லை, பேசுகிறவும் இல்லை. தனிமரம், விரக்தி. மனிதனுக்கு தனிமை என்பது ஆகப்பெரிய விரக்தி. சுற்றுறாங்க. இன்னும் 10 நாள் யாரோடைய மனைவியோடையும் பேசுறில்ல. இப்படி 10 நாள், மொத்தமாக எத்தனை நாள்? அப்போ 50 நாளைக்கு பின்னால் அல்லாஹ் சூரா தௌபாவில் அல்லாஹ் இறக்கிறான். وعلى الثلاثة الذين خلفوا 118வது ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். இவங்களுக்கு சந்தோஷம் என்றா, இவங்க நினைச்சாங்க அடே நாங்கள் பாவிகளாகவே அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவானா என்றது தான் இவங்களோட பயம். அல்லாஹ்ட குர்ஆனில் எங்களை பற்றி பிழையாக ஒரு மெசேஜ் அல்லாஹ் போட்டு அது அப்படி கியாமம் வரைக்கும் இருந்துட்டா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதில் அர்த்தம் இல்லையே என்று பயந்து கொண்டிருந்தாங்க. இவங்களோட தௌபாவுடைய வசனம் இறங்குது. இவங்க 3 பேர் மட்டும் இல்லை, முழு மதீனாவும் சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் கட்டி பிடிச்சி முஆனகா செஞ்சு ஆரவாரம் தெரிவிக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த நாள், இந்த வசனம் இறங்கின நாளை பாக்கியம் நிறைஞ்ச நாளாக எடுத்து நிறைய தர்மம் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மன்னிச்சுட்டான் என்றதில் ஹைர். இது இவங்கள இந்த 3 பேருடைய சம்பவம். இப்போ இஸ்லாத்தை தவிர வேறு எந்த சக்தியும் வாழ ஏலா என்றதை இஸ்லாம் உணர்த்திருச்சுது. இந்த தபூக்குடைய யுத்தத்துக்கு பின்னால் அதை உணர்த்திருச்சுது. இனி இப்போ என்ன? இப்போ முனாஃபிகீன்கள் என்ன செஞ்சாங்க? முனாஃபிகீன்கள் அவங்கள்ட்டையும் ஒரு நப்பாசை இருந்துச்சுது. தபூக்கில் சரி அவங்க அடிக்கும் போது நாங்களும் சேர்ந்து அடித்து என்னமாலும் செய்யலும் என்று அந்த இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையும் மண்ணா பெய்திருச்சுது. இப்போ முஸ்லிம்களுக்கும் முனாஃபிகீன்களோட சொஃப்டாவெல்லாம் நடந்தது போதும். இப்போ இவ்வளோ காலம் சொஃப்டா தானே நடந்த, முனாஃபிக்னு தெரிஞ்சும் முன்சஃபில் வச்சு கொண்டிருந்து இப்போ முஸ்லிம்களுக்கும் என்ன, இவங்களோட சொஃப்டா நடக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்ற எல்லா எதிரிகளும் படுத்திருச்சுது. இவங்களோட சொஃப்டா நடந்து இப்போ என்ன செய்ய? இவங்களை சமாளிக்க அல்லாஹ்வும் ஆயத்திறக்கிறான். இனி சொஃப்டா நடக்கவான முனாஃபிக்குகளோட கடுமையாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இவங்களோட தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவானம், இவங்களோட ஜனாசாக்களை தொழுவிக்கவானம், இவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடவானம், இப்படி சொல்லி அல்லாஹு தஆலா இவங்களை பற்றி இகழ்ந்து பேசுகிறான். முனாஃபிக்குகளுக்கு அப்படி ஒரு இழிவு, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஹுதைபியாவுக்கு பின்னால் இஸ்லாம் வளருது. ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால் இன்னும் கூட்டமாக வந்தாங்க. 3வது கட்டம் தபூக்குக்கு பின்னால் அதிகமான கூட்டங்கள் வருகிறது. யமனில் இந்த வருஷம்தான் ஹபஷா மன்னன் மௌத்தாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவிச்சாங்க, காயிபான ஜனாசா. இந்த தபூக்கிலிருந்து திரும்பி வந்ததுக்கு பின்னால் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ரசூலுல்லாஹ்ட மகள் மௌத்தாவுறாங்க. இந்த தபூக்குக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் ஷாபான் மாதம் மௌத்தாவுறாங்க. இவங்களை யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்த நபி? அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு.
அதுக்கு முந்தி உஸ்மான் அலிக்கு யாரை திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தேன்? நபியுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. பத்ருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் பொழுது ருக்கையா அலி மௌத்து. நபி அவங்க இன்னொரு மகள் உம்மு குல்சுமை முடிச்சு கொடுத்து தபூக்கிலிருந்து திரும்பும் பொழுது உம்மு குல்சும் மௌத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் 2 மகளை தந்துட்டேன், என்கிட்ட இன்னொரு மகள் கல்யாணம் முடிக்காம இருப்பா வேண்டாம், அவவையும் உங்களுக்குத்தான் நான் கட்டி தருவேன் உஸ்மானே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் தபூக்கிலிருந்து வந்ததுக்கு பின்னால ஒரு முக்கியமான புள்ளி மௌத்தா போகுது. முனாஃபிகீன்களுடைய தலைவன் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் மௌத்தாவராரு. அவருடைய மகன் முஸ்லிமா முனாஃபிகா? உண்மையான முஸ்லிம் தெரிந்தார் அப்துல்லா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, வாப்பா மௌத்து, வாப்பா சக்கராத்தில் 2 விஷயம் சொன்னார். ரசூலல்லாஹ், உங்களோட ஜுப்பாவால் தான் வாப்பாவை கஃபன் செய்யணும் என்று சொன்னேன். 2வது உங்களை தொழுவிக்க சொன்னேன். ஸல்லல்லாஹு ஒரு பாருங்க இந்த அளவுக்கு இறக்க கொணமெண்டு. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் செஞ்ச லேசிப்பட்ட வேலைகளா செஞ்சா? பனு குரைலாவுக்கு எதிராக நபி அவங்க தீர்ப்பு சொன்ன போன நேரம் பொக்கோட்டலுக்கு கையை போட்டு ரசூலுல்லாவை வற்புறுத்தினான். உஹத் யுத்தம் அங்கே எதிரிப்படைகள் முன்னுக்கு நிற்கிற நேரம் இவன் 300 பேரை கலாட்டிட்டு போய்த்தான். இது யுத்தம் எல்லாம் செய்ய ஏலாண்டு சொல்லி பனு நதீரோட யுத்தம் செய்யும் பொழுது தைரியம் கொடுத்தான், நீங்கள் பயப்படாதீங்க, என்கிட்ட 2000 பேரிக்கிற நான் கூட்டிட்டு வாரேன் என்றான். ஹைபர் யுத்தத்துக்கு நபி அவங்க போகிற நேரம் அவங்களுக்கு லெட்டர் அனுப்பினான், ரசூலுல்லாஹ் வாராங்க, எலர்ட் ஆயிருங்க, உஜாராயிருங்க, பயந்துடாதீங்க என்று சொல்லி. இதுக்கு பின்னால பனுல் முஸ்தலிக் யுத்தம் முடிஞ்சு வரும் பொழுது என்ன சொன்னான்? இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்தீங்க, எல்லாம் உங்களை பிடிச்சிட்டாங்க, எல்லாம் வந்தேறி குடிகள், மதீனாக்கு போயிட்டு எல்லாரையும் கிளீன் பண்ணிடுவோம் என்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கல்யாணம் முடிச்சதை வச்சு ஒரு கதையொன்று கட்டினான். இவங்க அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கிட்டாங்க. எனவே தான் அவர் யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸ் விட்டு கொடுத்தாரு ரசூலுல்லாஹ்க்கா என்றான். அடுத்தது சொன்னான், நபி அவங்க மட்டும் எப்படி 5வது கல்யாணம் முடிப்பாங்க என்றான். நபி அவங்க எப்படி சொந்த வளர்ப்பு மகண்ட மனைவிய சொந்த மருமகள் மாதிரி எப்படி முடிப்பான் என்றான். அது மட்டுமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இட்டு கட்டினானே, இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போறாங்க, முன்னுக்கு போய் திரின்ட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோளை தட்டி, அல்லாஹ்வுடைய தூதரே மறந்துட்டீங்களா? இவன் செஞ்ச லேசிப்பட்ட அட்டகாசமா ஒவ்வொன்றையா லிஸ்ட் போட்டுக்கொண்டு செய்துனா உமர் ரலியல்லாஹு ஞாபகப்படுத்துறாங்க. இவங்க என்றாலும் சரி எப்படியும் மன்னிச்சு சொர்க்கம் பேத்திரட்டுமே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க நிற்கிறாங்க. அல்லாஹ் வஹய் இறக்கினான், தொழுவிக்க வானம். அல்லாஹ் சொன்னான், இஸ்தக்ஃபிர் லஹும் வ லா தஸ்தக்ஃபிர் லஹும், இவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, செய்யாம இருங்க, 2 ஒன்று தான். இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, 70 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலே இறக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், 70 தடவைக்கு மேலே பாவ மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் தானே. சும்மா சரி, அல்லாஹ் 70 தடவைக்கு மேலதிகமாக பாவ மன்னிப்பு தேடினா நான் மன்னிப்பேன் என்றா, நான் 70 தடவைக்கு மேலே இவனுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடி இருப்பேன். நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு ஹயாத்துக்கும் இல்லை மௌத்துக்கும் இல்லை. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய படிப்பினை எங்களுக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கல்ல, ஆனால் தொழுவிக்கத்தானே வானம் என்ற ஜுப்பாவை கொடுக்க வானம் என்றலே கஃபன் செய்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவை கொடுக்குறாங்க. இப்போ ஹிஜ்ரி 9 துல்ஹஜ் மாதம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் தலைமை ஏற்று ஹஜ்ஜை முடிச்சுட்டு வாங்க அபூபக்கரே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினதுக்கு பின்னால் சூரா தௌபாவுடைய 1வது வசனம் இறங்குது. என்ன வசனம்? பராஅத்தும் மினல்லாஹ், பிஸ்மில்லா இல்லாத சூரா. பராஅத்தும் மினல்லாஹ், இனி குறைஷிகளே எங்களுக்கு இடையில எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கிறான். அது மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால யாரும் முஷ்ரிக்கீன்கள் யாரும் கஅபாவுக்கு வரையலா, நிர்வாணமாக கஅபாவை தவாஃப் செய்யலா என்று பகிரங்கமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹஜ்ஜில் போயிட்டு அலான் செய்கிறாங்க. ஹிஜ்ரி 9 ஹிஜ்ரி 10 70க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? கூட்டம் கூட்டமாக
வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜன், கூட்டம் கூட்டம் 70க்கும் மேற்பட்ட பெரும் கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, யமன் நாட்டு அரசன்ட்டு இருந்து ரசூலுல்லாவுக்கு லெட்டர் வருவது, அல்லாஹ்வுடைய தூதரே அஷ்ஹது அன்னக முஹம்மதர் ரசூலுல்லா, நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். யமன் நாட்டுடைய அரசன் லெட்டர் எழுதுகிறான், நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டோம். 20 வருஷம் பட்ட கஷ்டம் என்னவாகல, வீண் போகல. அல்ஹம்துலில்லாஹ். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெடி ஆகுறாங்க. இந்த யமன்லிருந்து வந்த கடிதத்துக்கு ரிட்டன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. நீங்கள் போங்க, இஸ்லாத்தை படித்து கொடுங்க. அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு முஆனகா செஞ்சுட்டு ஒரு மெசேஜ் சொன்னாங்க, முஆதே, நீங்கள் அடுத்த வருஷம் வரும் பொழுது நான் ஹயாத்தோட இருப்பேனா என்று தெரியாது, நீங்கள் சில நேரம் இந்த கபரை தாண்டி போக வேண்டி வரும் என்று சொன்னதோட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை கட்டி பிடிச்சி மிச்ச நேரம் அழுகுறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ரெடியாகி துஹருக்கு முன்னால் குளித்து இஹ்ராம் கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் மாதம் 4வது நாள் மக்காவுக்கு போயிட்டு சேர்றாங்க. 8 நாள் பயணம் செஞ்சு துல்ஹஜ் மாதம் 4வது புற ஞாயிற்றுக்கிழமை நாள் மக்காவில் போயிட்டு சேர்றாங்க. அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுறாங்க. புற 8 மினாவுக்கு போகிறாங்க. அரஃபாவில் நமிரா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ்வோட கூடாரம் அடிக்கப்படுவது, அங்கேயும் அதே ஒட்டகத்தில் தான் போனாங்க. எந்த ஒட்டகம்? கஸ்வா உம்ராக்கு போன அதே ஒட்டகத்தில் தான் போனாங்க. எல்லா ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் மக்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதுக்கு பிறகு உங்களோட ஹஜ்ஜு செய்ய கிடைக்குமோ தெரியா, ஹஜ்ஜுடைய எல்லா டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படி ஹஜ்ஜுடைய ஒவ்வொண்டா முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா என்ற ஒட்டகத்தில் பத்னுல் வாதி என்ற பள்ளத்தாக்கில் வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுற்றி சஹாபாக்கள் எத்தனை பேர்? சுப்ஹானல்லாஹ், 1,24,000 பேர் அல்லது 1,44,000 பேர். ஹந்தக் யுத்தத்தில் 3,000 பேர். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 3,000 பேர். ஹுதைபியா உடன்படிக்கையில் 3,000 பேர். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது ஹிஜ்ரி 6 ஹிஜ்ரி 6 3,000 பேர். ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி எத்தனையில்? 8 2 வருஷம். எத்தனை பேர்? ஃபத்ஹு மக்காவுக்கு போன குரூப் எத்தனை பேர்? 10,000 பேர். அங்கிருந்து ஹுனைனுக்கு போகும் பொழுதும் 12,000 பேர். 4 வருஷம். சுப்ஹானல்லாஹ். 1,24,000 என்றா நீங்க யோசிங்க. நான் சொன்னேனே 70க்கும் மேற்பட்ட கூட்டமாக வந்தாங்கண்டு. இது ஹஜ்ஜில் இருக்கிறார்கள் மட்டும் 1,24,000 அல்லது 1,44,000 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பத்னுல் வாதியில் வச்சு கஸ்வால இருந்து நபியவங்க இதுதான் ஹஜ்ஜத்துல் வதா, அந்த கடைசி உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்கிறாங்க. மக்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திப்பேனா என்று தெரியாது. சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமாக இப்படி பேசுகிறாங்களே என்று சொல்லி சஹாபாக்கள் ஒருத்தர் முகத்தை பார்த்து கொள்கிறாங்க. நபியவங்க கேட்டாங்க, இது எந்த பூமி? மக்காவுடைய பூமி. எவ்வளவு கண்ணியமானது. இது எந்த மாதம்? துல்ஹஜ்ஜுடைய மாதம். எவ்வளவு கண்ணியமானது. இது எந்த நாள்? 10வது நாள், யௌமுன் நஹர், ஹஜ்ஜு பெருநாள், குர்பான் செய்கிற நாள். இந்த யௌமுன் நஹர், இது 3ம் எவ்வளவு கண்ணியமானது. மக்கா கண்ணியமானது, துல்ஹஜ் மாதம் கண்ணியமானது, புற 10 கண்ணியமானது. இது 3ம் எப்படி கண்ணியமோ ஒரு முஃமினுடைய உயிர் இதை விட கண்ணியமானது. ஒரு முஃமினுடைய சொத்து இதை விட கண்ணியமானது. 3வது என்ன சொன்னாங்க? ஒரு முஃமினுடைய மானம் இதை விட கண்ணியமானது. நாங்கள் யார்டையும் உசுர கொள்ற இல்லை, யார்டையும் சொத்தை களவெடுக்கிற இல்லை. ஆனால் 3வதுல கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறோம். நாங்கள் அங்கிங்கே எங்கேயும் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் சரி ஸ்லிப் ஆகிடுறோம். நாங்கள் ஒரு குரூப்பில் சரி அடித்து சாத்தி விட்டுற மெசேஜ். மானம் இந்த மக்காவை விட ஒரு முஃமினுடைய மானம் கண்ணியமானது.
இந்த துல் ஹஜ்ஜை விடவும் முஃமினுடைய மானம் கண்ணியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாஹிலியாவுடைய மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் என் காலுக்கு கீழே போட்டு புதைச்சிட்டேன், அது எதுவுமே செல்லுபடியாகாது. யாராச்சும் குற்றம் செஞ்சால் தண்டனை அவருக்குத்தானே தவிர வாப்பா செஞ்ச குற்றத்துக்கு புள்ளையோ, புள்ள செஞ்ச குற்றத்துக்கு வாப்பவோ தண்டிக்கப்படுறது இல்லை. இதே மாதிரி ஜாஹிலியா காலத்தில் கொலைக்கு கொலை பழி யாரும் எடுக்கிருந்தா அதெல்லாம் இப்போ எல்லாம் ரிஜெக்ட் ஆகிருச்சுது, கேன்சல் ஆகிருச்சுது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை செய்கிறாங்க. இறுதி பேருரையுடைய இன்னும் 4 விஷயத்தை பார்த்துட்டு இன்றைய வகுப்பை முடிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில் சொல்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம் தானே. இறுதி பேருரை என்ன முக்கியமான விஷயமா இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களோட விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க. அமானிதமாக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் அடிக்கிறீல்ல, அவங்களோட விஷயத்தில் கை வைக்கிறீல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ஹலாலாக்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்களை அவங்க உங்களோட வீட்டுக்கு எடுக்கப்படாது. மீறி எடுத்தா அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம்? காயம் ஏற்படாதவாறு அடிக்கலாம். குர்ஆன்லையும் சொல்கிற அடங்காத போது அடிக்கலாம். எதால் அடிக்கிறேன்? கொள்ள எடுத்து சாத்துறது இல்லை. 2 விஷயம். ஒன்று மிஸ்வாக்கிக்குது, மிஸ்வாக்கால் அடிக்கிறது. இல்லாட்டி இந்த கடையில் ஷோலெல்லாம் சுற்றி சுற்றி ஒரு ஒரு செட்டப்பில் வச்சுப்பாங்களே, இந்த ஷோலால் அடிக்கிறது. நான் இதை ஒரு மஸ்ஜிதில் பேசிட்டு இருக்கிற நேரம் முன்சாஃப்லேருந்து ஒரு கேட்டார், எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஹசரத் வலிக்காதே ஹசரத், இது வலிக்கிறதுக்கு அடிக்கிறது இல்லை வாப்பா, இது அவக்கொரு ரோஷம், அட்டை மாப்பிள்ள கை நீட்டிட்டாரே, இந்த இந்த இதுக்குத்தான் அடிக்கிறது, அது இது நோகிறதுக்கு அடிக்கிறீங்களே. இது அது எப்படிக்கணும், அதுக்கு முந்தி என்ன செய்யணும், மனைவி மாறு செஞ்சால் என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? கோச்சிட்டு படுத்துடணும். அப்படியா? முதலாவது உபதேசம். யார்? பள்ளி ஹசரத் அல்ல, மாப்பிள்ளை தலையை தடவி. உபதேசம் என்றது சில நேரம் 6 மாதம் போகும். 6 மாதம் உபதேசம் உபதேசம் உபதேசம். 7வது கட்டம் ஒதுக்கி வைக்கிறீல்ல, இங்கிட்ட பக்கம் திரும்பி படுக்கிற, அவட சைடுக்கு திரும்பி படுக்காமல் செவத்தை பார்த்து படுக்கிற. 2வது அதுவும் அது ஒரே பிள்ளையில், அந்த பிள்ளையை செஞ்சு 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 அதுக்கு 6 மாதம் பயம் பண்ணி அப்படி இல்லை. இது அந்த பிள்ளைக்கு பயம் பண்ண, இந்த பிள்ளைக்கு கோவிச்சு அடுத்த பிள்ளைக்கு சாத்தினா, இப்படி அல்ல. இதுக்கு ஒரு படிமுறை ஒன்று இருக்குது. நபி அவங்க ஹஜ்ஜத்துல் வதால சொன்னது பெண்களோட விஷயத்தில் பயந்து கொள்ளுங்க. அப்படி என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருக்கும் என்றதை விளங்கி கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இடையில நான் ஒன்றை விட்டுட்டு போகிறேன், உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. அதுதான் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். எத்தனை பேருக்கு சரியாக ஓத தெரியும்? எத்தனை பிள்ளைகள் வாலிபர்கள் ஓதுறாங்க இன்றைக்கு? தேடி பாருங்க. அதை உறுதியாக பெற்று பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீங்க. எனக்கு பின்னால் எந்த நபியும் வாரில்லை, வேற எந்த உம்மத்தும் வாரில்லை. எனவே என்னுடைய அடியார்களே, ஃபஅபுது ரப்பக்கும், அல்லாஹ்வை வணங்குங்க, 5 நேரம் தொழுங்க, சூமு ஷஹ்ரக்கும், நோன்பு பிடிங்க, ஜகாத்தை நிறைவேற்றுங்க. நிச்சயமாக நீங்களும் அவசரமாக உங்களோட ரப்பை சந்திப்பீங்க. அல்லாஹ் விசாரிப்பான், உங்கள் அல்லாஹ் விசாரிப்பான். வழிகேட்டில் மட்டும் நீங்கள் பெய்த்திடவானம். ஷைத்தான் நிராசை அடைஞ்சிட்டான். இனி என்றா இந்த சவுதியில், இந்த அரேபிய தீபகற்பத்தில் மக்கள் சிலையொண்ட வணங்க மாட்டாங்க என்று ஷைத்தான் ஃபெடப் ஆகிட்டான். ஆனாலும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன செயலை வச்சு அவன் சந்தோஷம் அடைவான். யூதர்களை ஃபாலோ பண்ணுறது, சோம்பரம் படுறது, ஜும்மாவுக்கு லேட்டாகி வாரது, என்னது இப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான். மக்களே என்ன செய்யுங்க, தக்குவாவை தவிர அரபிகள் அஜமிகள் எந்த சிறப்பும் இல்லை. வெள்ளையர் தான் சிறப்பானவங்க, சிவப்பு தோல் எதுவும் கிடையாது, தக்குவா மட்டும்தான் 1ஆம் இடம் வகிக்கும் என்று சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வஅன்தும் தஸ்அலூன அன்னி, அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான் என்னைய பற்றி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 1,24,000 சஹாபாக்கள் அவங்க எல்லாரும்
ஒரே ஒருமித்த குரல்ல சொன்னாங்க, காலு நஷ்ஹது அன்னக கது பலக்த ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹ்த. யா ரசூலல்லாஹ், நீங்க சம்பூரணமாக எத்தி வச்சிட்டீங்க, நீங்க உங்களோட பணியை செவ்வனே நிறைவேற்றிட்டீங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரலை உயர்த்தி சொன்னாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஷ்ஹித், யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு. இவ்வளோ பேரும் சொல்றாங்க, என் அமானிதத்தை பர்ஃபெக்டாக நான் நிறைவேற்றிட்டேன் யா அல்லாஹ். இதை நபி அவங்க சொல்ல சொல்ல ரபீஅத் இப்னு உமையா பிலால் அடிமையப்படுத்தின உமையாவுடைய மகன் ரபீஆ தான் ஏலான் பண்றாரு. அல்லாஹ் மைக் சிஸ்டம் எல்லாம் இல்லை, அல்லாஹ் காத்துல கொண்டு போய் இது சேர்த்தான் 1,24,000 பேருக்கு. கடைசியாக இது முடிய நபி அவங்களுடைய இந்த உரை முடியும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்களோட மார்க்கம் கம்ப்ளீட்டட், அதை பரிபூரணப்படுத்திட்டேன். சட்டத்தாலும் சரி எழுத்தாலும் சரி அது பூரணமாக சம்பூரணப்படுத்திட்டேன் என்றதோட சஹாபாக்களுக்கு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், இனி கம்ப்ளீட்டடான ஒரு ரிலிஜன்ல நாங்கள் இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் முஆனகா செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரே ஒரு நபித்தோழர் தலையை கீழே தொங்க போட்டு கொண்டு கண்ணீர் சொட்டி கொண்டு இருக்கிறாரு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது, யார் அந்த மனுஷன் அழுது கொண்டிருக்கிற? கொஞ்சம் தலையை தூக்கி பார்த்தா யாரு? சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமரே ஏன் அழுவுறீங்க? இவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இவ்வளவு நாளும் நாங்கள் வளர்ந்து கொண்டு அண்டண்டைக்கு அப்டேட் ஆவி போனோம், இப்போ கம்ப்ளீட்டடா யா ரசூலல்லாஹ், கம்ப்ளீட் ஆவினது குறைய ஆரம்பிக்குமே. எனக்கும் உங்களுக்கும் விளங்காட்டி அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ஃபோனை 100க்கு சார்ஜ் ஆகினா என்ன செய்யும்? ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இறங்கும். யா ரசூலல்லாஹ், மார்க்கம் கம்ப்ளீட்டடா குறைய ஆரம்பிக்குமே. அதை நினச்சி தான் அழுவுறேன். நபி அவங்க சொன்னாங்க, உமரே நீங்கள் சொல்கிறது உண்மையான செய்தி தான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் இறுதி பேருரைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு அவங்களோட கையால் 63 ஒட்டகங்கள் அறுத்தாங்க. எத்தனை ஒட்டகங்கள்? மொத்தம் 100 கொண்டு போனாங்க. 63 தனி அறுத்தாங்க. மற்ற பேலன்ஸ் எத்தனை? 37 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேலன்ஸ் அறுத்தாங்க. அந்த 100 குர்பான்லிருந்தும் ஒரு துண்டு எடுத்து ஒரு சட்டியில் போட்டு ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. ஹைர், ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. மதீனாவில் திரும்பும் பொழுது திருப்பையும் அந்த ரோமர்கள் கொஞ்சம் தடமாறுற மாதிரி விளங்குது. உஸாமத் இப்னு ஸைத் ஒரு வாலிஃபருடைய தலைமையின் கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை ரெடியாக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சீரத்துர் ரசூலுடைய கடைசி வகுப்பு, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் சம்பூரணமாக எல்லாரும் கலந்து கொள்வோம். அன்பு நபியுடைய சீரா ஒருக்க படித்தோம் முடித்தோம் என்றதல்ல, தொடர்ந்து அதை ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் எங்களோட மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆழமான அறிவையும் அன்பு நபியோட அதிகமான முஹப்பத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.